Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்க போகிறது View Overlay Effect. ஓகேங்களா? ஸோ அதாவது இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வலை வந்து ஒவ்வொன்று மேலே ஒன்று பின்னா எப்படி வந்திருக்குமோ அந்த மாதிரி காட்ட போகிறோம். ஓகேங்களா? இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வியூவில் போயிட்டு ஷோங்கிற ஆப்ஷனில் கிரிட்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ கிரிட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது எதுக்காகன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் டூல் செலக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதான் உங்களுக்கு மார்க்கெட் டூல். ஓகே. இப்போ நான் ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கிரிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கிரிட்டாக தெரியும், அதாவது பகுதியாக பிரித்து தெரியும். ஓகே. ஸோ நான் வந்து அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 இது மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காக இந்த கிரிட்டை எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் செலக்ட் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலைன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து 3 கிரிட்டை ஒட்டுக்காக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்து இடையில ஒரு 2 கிரிட்டு கேப் விட்டுட்டு மறுபடியும் இது நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு ஒன்று, அதாவது என்ன சொன்னால் ஒரு இது செலக்ட் பண்ண அப்புறம் இன்னொரு ஏரியாவும் தொடர்ந்து செலக்ட் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து அடிஷ்னலாக நம்ம எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டு செலெக்ஷன் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வரைஞ்சாலும் சரி அதுவும் வந்து நம்மளுக்கு உள்ள செலெக்ஷன் இன்க்ளூட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே. ஓகே. இப்போ நம்ம ஹரிசாண்டல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி லேயர் வியா காப்பி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ நம்ம இதே மாதிரி வெர்டிக்கலில் வெட்டி எடுக்க போகிறோம். சரிங்களா? வெர்டிக்கலி அதே மாதிரி இடையில 2 கிரிட்டு கேப் விட்டுட்டு 3 கிரிட்டை செலக்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் லேயர் வியா காப்பி. ஓகேங்களா? ஆக்சுவலாக சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஏரியா இது. ஓகேங்களா? நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இதிலிருந்து கட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ரைட் கிளிக் பண்ணி லேயர் வியா காப்பி கொடுத்துங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ வெர்டிக்கல் செலெக்ஷன் கிடச்சிருச்சு, அதே சமயம் ஹரிசாண்டல் செலெக்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் உங்களுக்கு மிக்ஸ் ஆன மாதிரியான எஃபெக்ட் கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வச்சு கண்ட்ரோல் கிளிக் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்னென்னா இந்த 2 ஏரியாவுக்கும் காமனாக எது இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு செலெக்ஷன் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ கிரிட்டை நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். கிரிட் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஷோவில் போயிட்டு கிரிட் ஆப்ஷன் தூக்கி விட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ வியூ பண்ணி பாருங்கள்.
இன்டர்செக்ட் ஆன ஏரியா மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, இது நம்மளுக்கு வெர்டிக்கல் ஏரியா, இது நம்மளுக்கு ஹரிசாண்டல் ஏரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்டர்னேட் வைஸ் நம்ம வந்து அந்த செலெக்ஷன் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு மறுபடியும் மார்க்கெட்டில் போயிட்டு இப்போ வந்து நம்ம இந்த மைனஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இது சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ ஆல்டர்னேட்டாக இப்போ இந்த எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா. ஸோ இப்படி ஆல்டர்னேட் வைஸில் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வேணுங்கிற ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வெர்டிக்கலை வச்சு வெர்டிக்கலை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, வெர்டிக்கலை வச்சு ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணி லேயர் வியா காப்பி. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பர்டிகுலர் ஏரியாஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து லேயர் வியா காப்பி எடுத்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வெர்டிக்கல் இருக்கு இல்லையா, இதை கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணுறோம். ஓகே, மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஹரிசாண்டல் கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியாஸ் பர்டிகுலர் ஏரியாஸ் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு இந்த ஏரியாஸ்லாம் ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுனால இந்த ஏரியாஸ்லாம் நமக்கு தேவையில்லை. அது போக மற்றபடி ஏரியாஸ் மட்டும் எடுத்துக்கிற போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆல்டர்னேட் ஏரியாஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் சிம்பிள் வரும். ஓகே, ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி செலெக்ஷன் பண்ணோம் இல்லையா, அதில் வச்சு கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஏரியாஸ்லாம் உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா, அது போக மற்ற ஏரியாஸ் மட்டும் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வெர்டிக்கல் செலக்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ ஹரிசாண்டல் வச்சுட்டு ஹரிசாண்டலுக்கு செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் வியா காப்பி. ஓகேங்களா, ஓகே, நம்மளுக்கு இப்போ ஹரிசாண்டல்லேருந்து கிடச்சிச்சு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த லேயர் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் அவுட்டர் க்ளோ கொடுத்துட்றோம். ஓகேங்களா, அவுட்டர் க்ளோ கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது பிளண்ட் மோட் பார்த்தீங்கன்னா நார்மலில் வச்சிடும். நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி ஒரு 60% வச்சுக்கலாம். ஓகே, கலர் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த லேயருக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணோம் இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, காப்பி லேயர் ஸ்டைல். மறுபடியும் இதே இதை லேயர் 2ல் கொண்டு போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம் அந்த லேயர் ஸ்டைலை. ஓகேங்களா, இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லேயர் 2 லேயர் 1 இருக்கு இல்லையா, ரெண்டையும் கிளிப்பிங் மாஸ்க்காக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். ஓகேங்களா, அதே மாதிரி லேயர் 1க்கும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். ஸோ ரெண்டுக்குமே நம்ம கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இதில் என்ன எஃபெக்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒன்று மேலே ஒன்று நம்ம உள்ள செலுத்தி எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வீவிங் எஃபெக்ட். ஓகேங்களா, நம்ம வந்து போர்வை நெய்தா எப்படி நெய்வோமோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கறது. சரிங்களா, ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்துருக்கோம். இதை நீங்கள் மற்ற ஃபோட்டோஸ்லையும் அப்ளை பண்ணலாம். இது நான் வந்து 3 எடுத்திருக்கேன், 3 கிரிட்ஸ் ஒட்டுக்க எடுத்திருக்கேன். நீங்கள் மினிமம் எடுக்கலாம், இல்லை மேக்ஸிமம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.